ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம ஏற்கனவே 100 முட்டை போல் நம்ம ஆப்பிள் ட்ரேவில் அடுக்கி வச்சுருந்தோம். முட்டை அடை வைக்கிறதுக்கு நம்ம அடுக்கி வச்சுருந்த ட்ரேயில் எல்லாத்தையும் கோழி அடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம முட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரில் இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதையும் போய் அடைய வைக்க பார்க்குறோம். அவருங்க அந்த கோழி தான், அந்த கோழி அடை வைக்காம எல்லா கோழியிலும் போய் அடையுது. எல்லா ட்ரெயிலையும் அடை வச்சுருக்கு. நம்ம இந்த ட்ரெயில தான் வைக்க போகிறோம். பாருங்க எத்தனை முட்டை, 1 2 மேக்ஸிமம் ஒரு ட்ரெயிலில் 12 முட்டை வைக்கலாம். 12 முட்டை தான் வைக்கலாம்ப்பா. ஆனால் கோழி 2 கோழி அடையில் விழுந்துட்டு 20 முட்டைக்கு மேலே படம் வச்சுருக்கேன். ஒரு கோழிக்கு 20 முட்டைக்கு மேலே இருக்குதுப்பா. ஏன்னா முட்டை அடையில் வச்சாச்சு, திரும்ப 2 நாள் அடையில் ஏஞ்சி ஓடி போச்சு. அந்த கூண்டுக்குள்ளே 2 கோழி முட்டைக்கு போய் அடைக்கி போயிடுச்சுப்பா. சரி, இந்த கூண்டுக்குள்ளே அடைக்கி போனதால இந்த முட்டைலாம் வேஸ்ட் ஆயிருமே அப்படின்ட்டு இந்த முட்டையில் இதே ஒன்று மாற்றி எல்லாத்தையும் நெருக்கி அடை வச்சாச்சு. இப்போ இதில் எத்தனை முட்டை அடை வைக்கிறீங்க? இதில் வந்து 12 15 முட்டை அடை வச்சு இந்த முட்டையை வந்து வச்சாச்சு இந்த ட்ரேவில். இப்போ நம்ம ஒரு கோழி அடையில் கிடக்கு. அந்த கோழி பிடிப்போம். ஆனால் அந்த ஏற்கனவே உள்ள கோழியுமே இந்த கோழி அடையில் விழுவுமா, அடையில் விழுவாதா, திரும்ப இல்லை வழக்கமாக முட்டையிட்ட இடத்துக்கு போகுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அந்த கோழி அடையில் கிடக்கிற கோழி பிடிச்சி கொண்டு போய் திரும்ப அந்த கூண்டில் வச்சு பார்ப்போம். ஒத்து வந்தால் அடையில் படுக்கலாம், இல்லாட்டி திரும்ப இரவு நேரத்தில் வச்சு பார்ப்போம். இல்லையா வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் அந்த அடைய வைக்கணும் அந்த கோழியை. இப்போ வந்து அடையில் கிடக்கிற கோழி எடுக்க போகிறோம். இங்கே பாருப்பா, கூடையில் கிடக்கு பாருப்பா. இந்த கோழி அடையில் கிடக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண பொறுமையாக படி. அந்த முட்டை ஒன்று இருக்கு பாரு, 2 எடுத்துரு. ஏன்னா நம்ம இது என்ன காரணம்னா பாருங்கள், இந்த 2 கோழி வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரேவில் அடையில் இருந்த கோழி தான் நம்ம வச்சது. அது விழுவில் இது ரெகுலராக முட்டை இது மேலே விட்டதால இங்கே வந்து அடைப்படுத்தி திரும்ப கூண்டில் இந்த கூண்டிலே அடை வச்சுட்டாங்க. அதுபோல் இந்த கோழி என்ன ஆகுன்னு தெரியல. ஒரு சின்ன முயற்சி தான். இன்னொரு கோழி அடையில் கிடக்குப்பா. இங்கே ஒரு கோழி ஓடி போச்சுப்பா. என்னப்பா பண்ணுற? முட்டை எப்படி வச்சுன்னா முட்டையை உடச்சி விடுவா. கோழி என்ன அப்படி பிடிச்சிட்டு போகிறா? என்ன நீ வாண்ணா? கோழி விட போகிறான், அது மாதிரி தெரிஞ்சு போச்சு. வீட்டு அடை வச்சுட்டு வரேன். அதுக்குள்ள மில்லுக்கு ஆள் வந்துட்டாங்க மாவு அரைக்கிறதுக்கு. பொறுமையாக இப்போ அடையில் உட்காருதான் பார்ப்போம். மேலே அந்த 2 முட்டை அதுக்குள்ளே வையா வச்சுட்டியா? என்னமோ புதுசாக அப்படியே என்னமோ திருட்டு கோழி முழிக்கிற மாதிரி முழிக்குது. உட்காருமா இடத்துல உட்காருமா படையில். என் பையனுக்கு லீவு, அதனால தான் கொஞ்சம் ஆர்வமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இல்லாட்டி காலேஜ் நான் ஸ்கூல் போகிறப்ப ஏமாற்றி ஓடி போவோம். அப்படி தானே பாவி? ஏஞ்சி ஓடி போச்சுப்பா. அடையில் விழுவில் இந்த கோழி ஓடி போய் சேர்ந்துச்சு. திரும்பி என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு பிடிச்சி உட்கார வச்சு பார்ப்போம். அப்படி தானே பாவி? இந்த கோழி அடையில் விழு என்ன பண்ணலாம்? பயப்படுது. புதுசாக ஒரு இடத்த கோழி அடை வைக்கும்போது உட்காராதுப்பா. போட்டோ பிடிக்கல, கோழி அடை வைக்க பார்க்குறோம். சரிப்பா. சரிங்க நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இப்போதைக்கு இந்த கோழி வந்து அடை வச்சுருக்கோம். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.